நான் சொல்ற மாரி எக் சேமியா பண்ணி பாருங்க. அதுக்கு கடாயில எண்ணெய் ஊத்திட்டு ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 2 வெங்காயத்த மெலிசா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா நம்ம ஒரு 3 தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அதை வதங்கணும். வதங்குனதுக்கு அப்புறமா இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது நான் வீட்லேயே அரைச்ச நான்வெஜ் மசாலா. இது அப்கமிங் வீடியோவில் சேர்க்குறேன். ஸோ இதை 2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 200 மில்லிகிராம் கிளாஸில் 3 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இது தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஆஃப் லெமனை புழிஞ்சு விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இதில் ஒரு 3 முட்டை நம்ம குழம்புக்கெலாம் உடச்சி ஊற்றுற மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுக்கப்புறமா அதை ஒரு 3 நிமிஷம் மூடி போட்டு நல்லா குக் பண்ணுங்க. சிம்லேயே இருக்கணும். அதுக்கப்புறம் குக் பண்ணதுக்கப்புறமா எடுத்தோன்னா இந்த மாதிரி முட்டையெல்லாம் வெந்திருக்கும். இப்போ இதில் ஒரு பேக்கெட் சேமியாவை கொஞ்சம் கொஞ்சமாக உறுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் லைட்டாக நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா போதும். மிக்ஸ் பண்ணி மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான எக் சேமியா ரெடி. இது குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் லஞ்ச் அதுக்கப்புறம் டின்னருக்கு யூஸ் பண்ணலாம். நீங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.